அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா உணவுத்தட்டு என்ற இந்த அத்தியாயத்தின் 18வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரொருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வகாலத்தில் யஹூது வன்னசாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉஹ். குல் ஃபலிமா யுஅத்திபுக்கும் பிதுனூபிக்கும் பல் அன்தும் பஷரும் மிம்மன் ஹலக் யக்ஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅத்திபு மன் யஷா' வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வ இலைஹில் மஸீர். யூதர்களும் கிறித்தவர்களும் நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள், அவனுடைய நேசர்கள் என்று கூறினர். நபியே கூறுவீராக, அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்காக அவன் உங்களை ஏன் வேதனை செய்கிறான்? மாறாக நீங்கள் அவன் படைத்தவர்களில் உள்ள மனிதர்கள் ஆவீர். அவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான், அவன் நாடியவர்களை வேதனை செய்கிறான். வானங்கள் பூமி இன்னும் அவை அனைத்தும் அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவற்றின் ஆட்சி அல்லாஹ்விற்குரியதே. அவன் அளவில் தான் மீளுமிடம் இருக்கிறது. யா அஹ்லல் கிதாபி கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும் அலா ஃபத்ரத்தின் மினர் ருசுல் அன் தகூலு மா ஜாஅனா மின் பஷரின் வலா நதீர் ஃபகத் ஜாஅக்கும் பஷீரும் வ நதீர் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வேதக்காரர்களே, நற்செய்தி கூறுபவர் எச்சரிப்பவர் எவரும் எங்களுக்கு வரவில்லை என்று நீங்கள் கூறாதிருக்க, தூதர்களின் இடைவெளியில் நம் தூதர் உங்களிடம் வந்துவிட்டார். அவர் இஸ்லாமை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். திட்டமாக உங்களிடம் நற்செய்தி கூறுபவரும் எச்சரிப்பவரும் வந்துவிட்டார். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றல் உடையவன். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ اذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ جَعَلَ فِيكُمْ أَنْبِيَاءَ وَجَعَلَ لَكُمْ مُلُوكًا وَآتَاكُمْ مَا لَمْ يُؤْتِ أَحَدًا مِنَ الْعَالَمِينَ. மூசா தன் சமுதாயத்திற்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். என் சமுதாயமே, அந்நேரத்தில் உங்கள் மீதுள்ள அல்லாஹுவின் அருளை நினைவு கூறுங்கள். அவன் உங்களில் நபிமார்களை ஆக்கினான், உங்களை அரசர்களாக ஆக்கினான். உலகத்தாரில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்காதவற்றை உங்களுக்கு கொடுத்தான். யா கௌமி துஹுலு அர்தல் முகத்தஸதல்லதி கதபல்லாஹு லகும் வலா தர்தத்து அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு ஹாஷிரீன். என் சமுதாயமே, அல்லாஹ் உங்களுக்கு விதித்த பரிசுத்தமான பூமியில் நுழையுங்கள். நீங்கள் உங்கள் பின்புறங்களில் திரும்பிவிடாதீர்கள். புறம் திரும்பினால் நஷ்டவாளிகளாக திரும்புவீர்கள். காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன வ இன்னா லன் நத்குலஹா
ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா ஃபஇயஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாஹிலூன். அவர்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, நிச்சயமாக அதில் மிக பலசாலிகளான ஒரு சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து வெளியேறும் வரை நிச்சயமாக நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதிலிருந்து வெளியேறினால் நிச்சயமாக நாங்கள் அதில் நுழைவோம் என்றனர். கால ரஜூலானி மினல்லதீன யஹாஃபூன அன்அமல்லாஹு அலைஹிம் மத்ஹுலு அலைஹிமுல் பாப் ஃபஇதா தഖல்துமூஹு ஃபஇன்னகும் காலிபூன் வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வை பயப்படுபவர்களிலிருந்து அல்லாஹ் அருள் புரிந்த இருவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாசலில் நுழையுங்கள். அதில் நீங்கள் நுழைந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை தவக்குல் வையுங்கள் என்று கூறினார். காலு யா மூசா இன்னா லன் நத்குலஹா அபதம் மா தாமு ஃபீஹா ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசாவே, அவர்கள் அதில் இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நாங்கள் அதில் அறவே நுழைய மாட்டோம். ஆகவே நீயும் உன் இறைவனும் சென்று போரிடுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேதான் உட்கார்ந்திருப்போம் என்று கூறினர். கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகீன். என் இறைவா, நிச்சயமாக நான் எனக்கும் என் சகோதரருக்கும் தவிர மற்றவர் விஷயத்தில் அதிகாரம் பெற மாட்டேன். ஆகவே பாவிகளான சமுதாயத்திற்கு மத்தியிலும் எங்களுக்கு மத்தியிலும் பிரித்திடு என்று மூசா கூறினார். காலஃப இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனத் யதீஹூன ஃபில் அர்தி ஃபலா தக்ஷ அலல் கௌமில் ஃபாசிகீன். நிச்சயமாக அது அவர்கள் மீது தடுக்கப்பட்டதாகும். 40 ஆண்டுகள் அவர்கள் பூமியில் திக்கற்று அலைவார்கள். ஆகவே பாவிகளான சமுதாயத்தின் மீது கவலைப்படாதீர் என்று மூசாவுக்கு அல்லாஹ் கூறினான். வத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானா ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதக்கப்பல் மினல் ஆஹரி கால ல அக்துலன்னக் கால இன்னமா யதக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நபியே, ஆதமுடைய 2 மகன்களின் செய்தியை உண்மையில் அவர்கள் முன் ஓதுவீராக. இருவரும் ஒரு குர்பானி பலியை கொடுத்தபோது அவ்விருவரில் ஒருவரிடமிருந்து குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்கப்படவில்லை. ஏற்கப்படாதவர், நிச்சயம் நான் உன்னை கொலை செய்வேன், உன்னை கொல்வேன் என்றார். ஏற்கப்பட்டவர், அல்லாஹ் ஏற்பதெல்லாம் அல்லாஹுவை அஞ்சுபவர்களிடம் இருந்துதான் என்று கூறினார். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.